உள்ளேயுமே லெதர்னு போட்டிருக்காங்க பாருங்க. வழக்கம் போல் திருப்பி ரீஆர்டரு. அந்த ஆல்ரெடி ஒரு நண்பருக்கு வந்து ஒரு ஷூ ஒன்று புக் பண்ணி கொடுத்துருந்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே ஷூவை வேறு கலர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆர்டர் போட்டு வந்திருக்கு. ஸ்னாப்டீலில் தான். எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பிராண்ட் நேம் எதுவுமே இல்லை, நம்பர் மட்டும் போட்டிருக்காங்க, 9ஆம் நம்பர்ன்றது. உள்ள ஷூ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது எதுக்காக கேட்டிருக்கோன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து பியூர் லெதர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பியூர் லெதராக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது லைஃபு. இல்லை அப்படின்னா ரெக்ஸின் ஷூலாம் இப்போ யாருக்குமே லைஃப் இருக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரமே போயிடுது காசு போட்டு வாங்கி. இது லெதர் ப்ராடக்ட் அப்படின்றதுக்காக நம்ம கேட்டிருந்தோம். நல்லா தான் இருக்குது, டேமேஜ்லாம் எதுவும் இல்லை. அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லெதர்ன்றதை அதுலேயே போட்டிருக்காங்க. இந்த ரெக்ஸின் ஷூ வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெக்ஸின் ஷூ யார் வாங்கியிருந்தாலுமே கூடிய சீக்கிரத்தில் அது கிழிஞ்சிரும். அதுவும் மெயினாக இந்த இடத்துல டேமேஜ் ஆகும். நீங்கள் ஃபுட் ஸ்டெப் வச்சு மடக்கி நடக்கிறீங்கல்ல, இந்த இடத்துல போயிடும். ஸோ இந்த மாதிரி ஷூ ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க, நல்லா தான் இருக்குது. லெதர் வாடை தான் வருது, லெதர்னு தான் நினைக்கிறேன். பியூர் லெதர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் நல்லா இருக்குது. உள்ளேயுமே லெதர்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ரெக்ஸின் ஷூவோட இது எவ்வளோ பெஸ்ட்டு. லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் ஆல்ரெடி பிளாக் தான் நண்பருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். அவர் இதுலேயே வந்து கலர் மட்டும் சேஞ்சிங் கேட்டிருந்தாங்க. ஸோ கலர் சேஞ்சிங்காண்டி இது வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்பிக்கையாக வாங்கலாம்.